I am not a doctor. I am not a carpenter. I am not a mason. I am not a teacher. I am not a student. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேட்டர்ன் இங்கிலீஷ் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது காணொளி இந்த காணொளி, அதாவது பேட்டர்ன் வந்து ரெண்டாவது பேட்டர்ன். ஸோ ரெண்டாவது பேட்டர்ன் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஆம் நாட் அ ப்ளஸ் நவுன், ஐ ஆம் நாட் அ ப்ளஸ் நவுன் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற பேட்டர்ன். ரைட், ஐ ஆம் நாட் அ ப்ளஸ் நவுன், ஐ ஆம் நாட் அ ப்ளஸ் நவுன். ஐ ஆம் நாட் அ ப்ளஸ் நவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லை, ஐ ஆம் நாட்டா நான் இல்லை, அதாவது நான் இல்லை. அங்கால வர நவுனை பொறுத்து இது வந்து மாற்றம் அடையும். சரி தானே? ஐ ஆம் நாட் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர் இல்லை. ஐ ஆம் நாட் அ கிளாக், நான் ஒரு எழுதுனர் இல்லை. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த நவுனை மட்டும் மாற்றி கொண்டு வரைக்கல என்ன நடக்கும்னு சொன்னால் நவுனை நீங்கள் மாற்றி கொண்டு வரைக்கல என்ன நடக்கும்னு சொன்னால் அப்படியே சென்டென்சஸ் வந்து மாறிக்கொண்டு போகும். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ரைட், ஐ ஆம் நாட் அ, ஐ ஆம் நாட் அன்றது நெகட்டிவ் ஃபார்ம். நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்து நாங்களானே அந்த பேட்டர்னுன்ற நெகட்டிவ் ஃபார்மாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். சரிதானே? சிம்பிளாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு, அதாவது லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்னும். சரிதானே? ஐ ஆம் நாட் அ, ஐ ஆம் நாட் அ டீச்சர். ரைட், ஐ ஆம் நாட் அ கிளாக், ஐ ஆம் நாட் அ மேசன். Right, I am not a goldsmith, I am not a gunsmith, I am not a salesman, I am not a businessman, I am not a speaker. Right, I am not a driver, I am not a conductor. பாருங்க, அந்த அதில் இருக்கிற நவுனை மாற்றி கொண்டு வேற என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே சென்டென்சஸ் மாறிக்கொண்டு போகும். இதான் அந்த பேட்டர்னில் இருக்கிற உங்களுக்கு ஈஸியான வழி. அந்த பேட்டர்னில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு சொன்னால், ஈஸியாக வந்து நாங்கள் அந்த பேட்டர்னில் வந்து புது புது சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நீங்கள் அதை இது வந்து செகண்ட் வீடியோ தானே, செகண்ட் பேட்டர்ன் தானே. சம்டைம் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பார்க்கலன்னு சொன்னால், முதலாவது பேட்டர்னுக்குரிய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நிச்சயமாக அதை பாருங்கள். இந்த டாக் இங்கிலீஷ் சேனலில் வந்து யூடியூப்பில் டாக் இங்கிலீஷ் சேனல்ண்டு சர்ச் பண்ணி நீங்கள் சொன்னால் என்னுடைய சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டில் பேட்டர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி எல்லா ஆர்டரில் தந்துருக்கிறேன். அதில் முதலாவது பேட்டர்னை பாருங்கள். பிறகு அப்படியே அடுத்தடுத்த பேட்டர்னாக ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்யூனிகேஷன் லெவல், அதாவது இங்கிலீஷின் ஊடாக, அதாவது இங்கிலீஷை பயன்படுத்தி நீங்கள் செய்ய போகிற கம்யூனிகேஷன் வந்து நல்ல கிளியராக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதோட ஷார்ட்டாக இருக்கும். மற்றது நீங்கள் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கல, ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சென்டென்சஸ் வந்து உங்களை அறியாமலே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லாரோடையும் வந்து சரளமாக, அதாவது ஃப்ளூவன்லியாக வந்து நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஆகவே இது ஒரு நல்ல பேட்டர்ன். நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே இந்த டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் வரும். அப்படி பார்க்காத ஆக்கள், புது ஆக்கள்னு சொன்னேன், இந்த காணொலியை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலில் பாருங்கள், என்னுடைய அந்த லோகோ இருக்கும், அதில் கிளிக் பண்ணி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு டைம் இருக்கைக்குள்ள அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல் வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் அதே சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோக்களும் வந்து ஆர்டரில் இருக்கும். பிளேலிஸ்ட்டுன்னு சொன்னால் அதில் பாருங்கள், பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காணொலிகளும் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணக்கூடியது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து க்ளீனாக நீங்கள் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் இதில் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கேன். சரி தானே? ஓகே, நாங்கள் தொடர்ந்து அந்த ஆம் நாட் என்ற பேட்டர்னை வந்து பார்ப்போம். ரைட், இந்த பேட்டர்னில் நீங்கள் ரீட் பண்ணுறதை விட இப்போ இதில் உங்களுக்கு பக்கத்தில் நான் இந்த எல்லா இதுகளையும் தந்துருக்கிறேன்னு என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட இந்த போர்டில் எல்லா இதுகளும் வருது, நான் போடுற சென்டென்ஸ் எல்லாமே அதில் வருது, நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் நீங்கள் வாசிக்கிறத வந்து பெருசாக என்ன செய்யக்கூடாது, மெயின் பண்ணக்கூடாது. அந்த வாசிக்கிற மைண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால், வாசிக்கிறதா உங்களோட மைண்டில் செட் ஆகும்னு சொன்னால் ஸ்போக்கன் வந்து அது கொஞ்சம் தடையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் வாசிக்கக்குள்ளே அதில் இருக்கிற கிராமர் அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் போடுவீங்க. இப்போ கதைக்கைக்குள்ளே அந்த கிராமர் உங்களுக்கு சம்டைம் என்ன செய்யணும்னு சொன்னால்
சரியோ பிள்ளையோன்ற ஒரு ஒரு கருத்தை கொண்டு வரும். அதாவது மைண்டில் வந்து ஒரு கன்ஃபியூஸை கொண்டு வரும். அப்போ நீங்கள் கதைக்காமல் அதில் கொஞ்சம் தயக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி தானே? அப்படி தான் கனவே கதைக்காமல் வர்றது. இங்கிலீஷில் கதைக்கிறதுக்கு ஃபெயில் பண்ணுறது வந்து இந்த விஷயங்கள் தான். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். நீங்கள் நிறைய வாசிக்கிறத விட்டுட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பெட்டர்ன் அப்படி ஒவ்வொரு பெட்டர்னாக படித்து கொண்டு வாங்க, நீங்கள் கட்டாயம் பேசக்கூடியதாக இருக்கும். சரி தானே? ஸோ நான் நிறைய கதைக்கையில் இப்போ அறிமுக காணொலிகள்ன்றபடியாக நான் நிறைய இதை விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது. அப்போ தான் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆவீங்க, நிறைய வீடியோக்களை பார்ப்பீங்க, அதால் நீங்கள் இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஐடியா. ஆகவே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து இந்த காணொலிகள் அப்படி ஒவ்வொன்றா பார்த்து நிச்சயமாக லேர்ன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க, எந்த மாற்றமும் இல்லை. சரி தானே? சரி, உங்களுடைய கருத்துக்கள் இந்த காணொலி தொடர்பான இந்த இதில் வார பேட்டர்ன்ஸ், இது இந்த ஆங்கில அறிவூட்டல் தொடர்பான பிரச்சனைகள், இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த கமெண்ட்ஸில் வர விஷயங்களை நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்வேன். சில விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு தர வேண்டி இருந்தால் நிச்சயமாக தருவேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஃபியூச்சர். ஓகே, காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதான் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா நீங்கள் பார்க்குறதோடு நிப்பாட்டாமல் நான் ஒரு அடிப்படையில் தானே இந்த காணொலியில் வர்றேன். என்னிட்ட இருக்கிற அறிவுன்றது ஒருவருக்கும் சொந்தமானது கிடையாது, அது மற்றவர்களுக்கு சேர வேண்டியது. என்னிட்ட இருக்கிற அறிவை நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் இந்த விஷயத்தை இன்னொருவரோட கட்டாயம் பயந்து கொள்ளும். சரிதானே? அது இம்பார்ட்டண்டான விஷயம், அதை நீங்கள் செய்வீங்கள் எல்லாரும். ஆகவே இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு புதிய நல்ல பேட்டர்னோட காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.